இன்னைக்குதான் இன்று காலையிலிருந்து திருச்சி மாநகரில் நகர்வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இப்போது மரக்கடை பேருந்து நிலையம் அருகே எம்ஜிஆர் சிலையின் முன் இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கிறார். ஒரு வழியாக ஒரு 5 மணி நேர பயணம் திருச்சி மாநகரம் முழுவதும் வீதி வீதியாக அவர் சுப்பிரமணியபுரம், டிவிஎஸ் சுங்கச்சாவடி, கல்லுக்குழி மேம்பாலம், தலைமை தபால் நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம், மேலப்புதூர், பாலக்கரை வழியாக மரக்கடையை வந்தடைந்தார் நடிகர் விஜய். இந்த பயணம் எப்போது தொடங்கியது, எப்போது நிறைவேறும் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் 5 மணி நேரமாக ஏர்போர்ட்டில் இருந்து மரக்கடைக்கு விஜய் நகர்வலமாக வந்து தொண்டர்கள் மத்தியில் அவரது பேருந்து நிற்கிறது. இன்னும் அடுத்து எப்போது பேருந்து மீது ஏறி உரையாற்றப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அங்குள்ள மக்களிடையே, தொண்டர்களிடையே எழுந்திருக்கிறது. மரக்கடை பேருந்தில் பேருந்து நிலையம் அருகே பல்லாயிரக்கணக்கானவர் திறந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது மக்கள் வெள்ளத்தில் விஜயின் பேருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த மரக்கடை பகுதியில் அவர் உரையாற்றும் இடத்திற்கு வந்த நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் நடிகர் விஜய் அவரது முதல் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் உரையாற்றப் போகிறார். 5 மணி நேரமாக ஆவலோடு காத்திருக்கும் மக்களுக்கு என்ன உரையாற்றப் போகிறார் நடிகர் விஜய் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழக அரசியலில் திருச்சியில் இருந்து ஒரு திருப்பு முனையை விஜய் ஏற்படுத்த போகிறாரா, அல்லது வழக்கமாக நடிகர்களுக்கு கூட்டம் தானா இது என்பதற்கு 2026 தேர்தல் விடையளிக்கும். இருந்த போதிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு பிரச்சாரத்தில் ஒரு நடிகருக்கு இந்த அளவுக்கு கூட்டம் அண்மை காலங்களில் கூடுவது இதுவே முதல் முறையாகும். திருச்சியில் மக்கள் சந்திப்பை முடித்த பிறகு இன்னும் அரியலூர், பெரம்பலூர் ஆகிய இடங்களிலும் அவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வு, உரை இருக்கிறது. அதனை இன்றே நிறைவு செய்வாரா, அல்லது அந்த அரியலூர், பெரம்பலூர் பயணம் நாளைக்கு ஒத்திவைக்கப்படுமா என்பது குறித்தும் இன்றைய இந்த கூட்டத்தில் அவர் உரையாற்றும் போது அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் தொடர்ச்சியாக பேருந்தில் பயணித்து தொண்டர்களை சந்தித்து, ரசிகர்களை சந்தித்த நடிகர் விஜய் தொடர்ச்சியாக இந்த 3 மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து பயணங்களை மேற்கொள்வாரா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. அனைத்திற்கும் விடையை இந்த மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன் நடைபெறக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் உரையாற்றுகையில் அது தெரிய வரும். இப்போது மரக்கடைக்குள் பேருந்து வந்திருக்கிறது. மரக்கடை எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அருகே அவரது உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் திரளாக கூடியுள்ள அந்த மக்களிடையே இன்னும் சில நிமிடங்களில் உரையாற்ற இருக்கிறார் நடிகர் விஜய். அவரது உரையை கேட்பதற்காகவும் அவரை நேரில் காண்பதற்காகவும் திருச்சியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்கள் மற்றும் ஊர்களில் இருந்து ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சியையும் அவர் உரையாற்றுவதற்கு விஜய் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சி மரக்கடை மார்க்கெட் எம்ஜிஆர் சிலையின் அருகே 1972 ஆண்டு நடிகராக இருந்து முதலமைச்சரான எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய போது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளையும், மக்களை மாவட்டந்தோறும் சந்திக்கும் நிகழ்ச்சிகளை நடத்தினார். அதை தொடர்ந்து அதே போல 2026 அரசியல் மாற்றத்தை தானும் ஏற்படுத்துவேன் என்று எம்ஜிஆர், அண்ணா உருவ படங்களுக்கு மத்தியில் விஜய் படத்தை வைத்து அவருடைய பேருந்து மக்கள் சந்திப்பு பயணம் தொடங்கி இருக்கிறது. விஜயின் வாகனம் கடந்த ஒரு அரை மணி நேரமாக ஓரிடத்திலேயே ஸ்தம்பித்து நிற்பதாகவும் இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மரக்கடை பகுதியை அடைந்துள்ள விஜய் அந்த பகுதியில் அவர் உரையாற்றுவதற்கு அந்த அனுமதிக்கப்பட்ட இடத்தை அவர் சென்றடைவாரா என்பது போல் அங்கு ஒரு அரை மணி நேரமாக வாகனம் நகர முடியாமல் ஒரே இடத்தில் இருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமான நிலையத்தில் இருந்து பாலக்கரை வழியாக மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன் இந்த விஜயின் மக்கள் சந்திப்பு முதல் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த உரையின் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மக்களுக்கு அழைப்பு விடுத்து அவரது திட்டங்கள் என்னென்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விஜய் உரையாற்ற இருக்கிறார். அவரது உரையை காண்பதற்காகவும் கேட்பதற்காகவும் கிட்டத்தட்ட காலை 10:30 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த இந்த பொதுக்கூட்டம் 2:30 மணிக்கு கிட்டத்தட்ட
ஒரு 5 மணி நேரம் தாமதமாக இந்த முதல் மக்கள் சந்திப்பு கூட்டம் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது. விஜய் அவருக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த பகுதிக்கு எம்ஜிஆர் சிலையின் முன் வருவாரா அல்லது அந்த பகுதிக்கு அவருடைய வாகனம் அந்த பிரத்யேக பேருந்து வர இயலுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனால் அங்கு கூடியுள்ள பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் உள்ளிட்டோர் 5 மணி நேரத்திற்கும் அதிகமாக அந்த பகுதியில் காத்திருக்கிறார்கள். காத்திருப்பதால் அங்கு உணவு தண்ணீர் கிடைக்காமல் ஒரு சிலர் அங்கு மயக்கமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இப்போது இந்த பேருந்தில் அரை மணி நேரமாக அந்த ஒரே பகுதியில், கிட்டத்தட்ட அந்த மரக்கடை பகுதியில் உள்ளே நகர முடியாமல் அந்த பேருந்து ஸ்தம்பித்து நிற்பதாக இப்போது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த பகுதி முழுவதும் வாகனங்களும் மக்களுமாக திரண்டு நிற்பதால் அங்கு விஜயின் வாகனம் திட்டமிட்ட இடத்துக்கு, அந்த உரையாற்றக்கூடிய இடத்திற்கு செல்ல முடியாமல் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறது என்பதால் அதே இடத்தில் இருந்து அவர் உரையாற்றுவார் என்ற தகவலும் வந்திருக்கிறது. இதனால் மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன் நின்று விஜய் பேசுவாரா அல்லது இப்போது அரை மணி நேரமாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்தே விஜய் பேசுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.